மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஐபிபிஎஸ் சைட்லேருந்து ஒன் மோர் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இன்றைக்கி வரப்போகுது. அதுக்கான வீடியோ தான் அது. என்ன நோட்டிஃபிகேஷன்னா என்ஏஏசிஎல்லோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போத் ஜென்ரலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்துமே விட போகிறாங்க. அரௌண்ட் 550 வரும்னு சொல்கிறாங்க மக்களே. ஐபிபிஎஸ்ல அஃபிஷியலாகவே வந்துருச்சு. லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் அஃபிஷியலாக கிடைக்கல. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இல்லை இன்னைக்குள்ளேயே கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேங்களா? இன்னையிலேருந்து அப்ளை பண்ண டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 550 கம்மியான வேகன்சி கிடையாது. என்ஏசிஎல் இப்போ இன்சூரன்ஸ் பார்க்குறப்போ எப்போவுமே ஏஓ ஆகட்டும் ஆர்எல்ஸ் அசிஸ்டண்ட் ஆகட்டும் ரொம்ப கம்மி, இந்த அளவுக்கு தான் வேகன்சி இருக்கும். நிறைய பேர் அப்ளையே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடுறதுக்கான ரீசனே என்னென்னா, இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இது இன்சூரன்ஸ் சிலபஸ் அப்படின்னு நினைக்காதுங்க. இந்த பேங்க்ஸ் பேட்டர்ன் தான். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டுமே பேங்க் பேட்டர்ன் தான். இன்டர்வியூ போகிறப்போ அப்படி எப்படி சார் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் தெரியாமல் நான் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது? அப்படி கிடையாது. இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் அவ்வளோ கேட்கவே மாட்டாங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குன்னு இல்லை, அவங்க பேட்ச்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண யாருக்கும் மெஜாரிட்டி இன்டர்வியூ கொஸ்டின்லாம் கேட்ட மாதிரியே சொல்லலை அவர். ஓகேங்களா? பேசிக் பேங்கிங் கொஸ்டின் தான் கேட்டாங்க. அவங்களோட கரியர் ஸ்பேன் என்ன டிகிரி முடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, லைக் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஓகேங்களா? அதனால இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ஆனால் அவர் படிச்சுட்டு தான் போனார். இன்சூரன்ஸ் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். நம்ம ஒரு 15 to 20 லெக்சர்லேயே நம்ம அதை பார்த்துடலாம். அது நீங்கள் கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ் நம்ம கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி எக்ஸாம் போய் எழுதுங்க. நம்மளுக்கு ஐபிஎஸ் பிஓ லெவலெலாம் இருக்காது, அதோட கம்மியாக தான் இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ லெவல் சொல்லலாம். ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. இன்சூரன்ஸ்ன்றாலும் உங்களுக்கு ஜாப் நேச்சர் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது மக்களே. நீங்கள் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு பேங்க் ஜாப். ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு இன்சூரன்ஸ் பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்சூரன்ஸ் சிம்பிள் தான். என்டோமெண்ட்னா என்ன, லைக் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் புதுசாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது மீனிங் என்னன்னு தெரிஞ்சால் சிம்பிள் தான், நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடியும். மெயின்ஸ் கிளியர் பண்ணி அந்த கேப்பில் கூட நீங்கள் ஒரு 20 days கேப்பில் கூட நீங்கள் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? பட் ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ நான் லாஸ்ட் 3-4 months நல்லா படிச்சுட்டு இருக்கேன். ரெகுலராக டெஸ்ட் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நல்லா எல்லா சப்ஜெக்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். யோசிக்காமல் அப்ளை பண்ணுங்கள். சரி, என்ன இங்கே பாருங்கள், நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, ஆனால் அஃபிஷியல் லிங்க் மட்டும் வந்திருக்கு. ஐபிஎஸ்ல சைட்லேருந்து வந்திருக்கு. 550 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, போத் ஜென்ரலிஸ்ட் ப்ளஸ் ஸ்பெஷலிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த பர்டிகுலர் அவங்க எடுக்கிற கேட்டகரியிலே நீங்கள் கோர்ஸ் படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்ளை பண்ண டேட் பாருங்கள், August 7 இன்னிலிருந்து தான். August 30 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. ஆஸ் யூஷுவல் ஐபிஎஸ் பிஓ நாங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அப்ளை பண்ணுறது உங்களுக்கு பெருசாக டவுட் இருக்காது, நீங்களே அப்ளை பண்ணிடலாம். இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கிளிக் கேர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை சொல்ல தான் மக்களே. நோட்டிஃபிகேஷன் வரல. ஜென்ரலிஸ்ட் டேர்ம் ஸ்பெஷலிஸ்ட் சேர்த்து 550ன்றாங்க. கண்டிப்பாக நம்ம ஜென்ரலிஸ்ட்டே ஒரு 200க்கு மேலே 300க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜென்ரலிஸ்ட் தான் அதிகமாக வரும் மோஸ்ட்லி எப்போவுமே. போன வருஷம்லாம் ரொம்ப கம்மி, அரௌண்ட் less than 200 தான் இருந்தது. 170 தான் இருந்தது. 120 ஜென்ரலிஸ்ட், 50 ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இருந்தது. ஜென்ரலிஸ்ட் அதிகமாக எடுப்பாங்க எப்போவுமே. ஸோ அதை வச்சு ஜென்ரலிஸ்ட் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததும் உடனே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மார்க் போடும் போதே உங்களுக்கு தெரியுது எந்த லெவல் அப்படின்றது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? யோசிக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஐபிஎஸ் கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற டேட் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் இருக்குது. இந்த ஏஓ வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸில் ஒரு அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம். 4 நோட்டிஃபிகேஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. டெய்லி ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக படிங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடணும், இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக அந்த மாதிரினா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வேகன்சி வந்திருக்கு, எக்ஸாம் சென்டர் என்ன, ஃபீஸ் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் என்ன, மெயின்ஸ் பேட்டர்ன் என்ன, அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் என்ஏசிஎல் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். புதுசாக சில பேர் வந்து கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்கல்ல, இது இன்சூரன்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. பேங்க் பேட்டர்ன் தான். அதே மாதிரி இன்டர்வியூலையும் மெஜாரிட்டி இன்டர்வியூ கொஸ்டின் இன்சூரன்ஸ் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பேசிக் உங்களை பற்றி கொஸ்டின்ஸோ, உங்கள் அகாடமிக்ஸ் பற்றியோ, அதே மாதிரி உங்களோட பேசிக் பேங்கிங்கை டெஸ்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் எப்படி, அந்த மாதிரி விஷயம் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் அவேர்னஸ் நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஆனால் அது கம்மியான சிலபஸ் தான், நம்ம அது கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால் கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். நன்றி மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.